துபாய் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இப்போதைக்கு பாதுகாப்பு கருதி மூடப்படுறதா முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் விமானங்கள் எதுவும் டேக் ஆஃப் ஆகாது, லேண்டிங் ஆகாது அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இடையில பார்த்தீங்கன்னா, சில விமானங்கள் மட்டும் டேக் ஆஃப் ஆகுது, சில விமானங்கள் அங்க லேண்டிங்கே மேற்கொள்ளுது. ஏன்னா அங்க ட்ராப் ஆயிருக்க பல பேரை காப்பாற்றணும்ல. அந்தந்த நாடுகளோட அரசுகள் இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இந்த நேரத்தில் இருக்க போகுது. அவங்க விமானங்களை அனுப்பிவிட அங்க ஒவ்வொருத்தரையும் ரெஸ்கியூ பண்ற வேலையும் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸ்டுன்ற செய்தி ஒரு பக்கம், ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்கிறதும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு துபாய் ஏர்போர்ட்ல. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல சிக்கி இருக்க அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கா சார்ட்டர் ஃபிளைட்ஸ் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷன்ல விமானங்கள் சேஃபா பறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி சிட்டிசன்ஸை எவாக்குவேட் பண்ணணும்னு இப்போ ஏற்பட்ட விஷயத்துல அமெரிக்க அரசு இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவா தெரியுதா மக்களே? இதுல இந்த இடத்துல மட்டும் எந்த விமானமும் பறந்துருக்காது. நல்லா எல்லோ டாட்டா தெரியுதுல, அதெல்லாம் விமானங்களை குறிக்கிறது தான் ஏர் ஸ்பேஸ்ல. இது வேற எதுவும் இல்லை, ஈரான் மேல ஒரு விமானம் பறக்கல. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைன் கிட்ட ஓகே ஓரளவுக்கு, ஜோர்டன்ல சுத்தம், சிரியால ரொம்ப சுத்தம். ஸோ இந்த ரீஜன் முழுக்கவே விமான சேவை அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்குன்றத இங்க நீங்க பார்க்கும்போது தெளிவா தெரியும். ஏன்னா அங்க எதனா விமானங்கள் பறந்து ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ அதை ஹிட் பண்ணிச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்க பயணிகள், உயிரை காப்பாற்ற நினைக்கிற பயணிகள் உயிரும் அங்க போயிடும்.